ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூரிஃபைட் ஆஃப் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ நேம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் செலக்ட் லாங்கஸ்ட் செயின், லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் கார்பன் ஆட்டம், அதுதான் ரூட் வேர்டாக எடுக்கணும். அதாவது செயின் இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறத எடுத்துட்டு 2 செயின் இருந்தால் 3 செயின் இருந்தால் நம்ம நேம் வச்சுருக்கோம். 2 இருந்தால் ஈத், 3 இருந்தால் ப்ரொப்போ அப்படின்ட்டு. ஸோ அந்த நேம் கொடுக்கணும். கண்டெய்னிங் த ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது தான் நம்ம லாங் செயினாக எடுக்கணும். ஸோ வேர்டிங் புரியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்பர் த கார்பன் ஆட்டம். ஸோ கார்பன் இருக்கிறதுக்கு நம்பர் கொடுக்கணும் 1 2 3 அந்த செயினில். ஸோ தட் த கார்பன் பியரிங் OH குரூப் ஹேஸ் த லோயஸ்ட் பாசிபிள் நம்பர். ஸோ அந்த OH குரூப்பு எந்த கார்பனில் இருக்கோ அதுக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும். ஓகேயா? அப்புறம் நேம் த சப்ஸ்டியூயன்ட். ஸோ நேம் கொடுக்கணும். ஸோ நேம் கொடுக்கறதுல ப்ரிஃபிக்ஸ் எப்படி, சப்ஸ்டியூயன்ட் தான் ப்ரிஃபிக்ஸு. அதாவது எதில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இப்போ ப்ரொப்பெயினில் தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், அப்போ ப்ரொப்பில் தான் சப்ஸ்டியூயன்ட்டு. ரூட் வேர்டு வந்து லாங் செயின் ரூட் வேர்டு. ப்ரைமரி வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து சேச்சுரேஷனா அன்சேச்சுரேஷனா, அதாவது சிங்கிள் பாண்ட் இருந்தால் சேச்சுரேஷன், டபுள் பாண்ட் இருந்தால் அன்சேச்சுரேஷன், அதுதான் ப்ரைமரி சஃபிக்ஸு. செகண்டரி சஃபிக்ஸு அதாவது பின்னாடி சேர்க்கறது நேமுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் செகண்டரி சஃபிக்ஸு OL அப்படின்னு சொல்லி சேர்ப்போம். சரிங்களா? சரிப்போ நம்ம டைரக்டாக என்ன செய்யலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே சில காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். ஸோ எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். ஸோ நமக்கு தெரியும் ப்ரொப்பு அப்படின்னா 3, ப்ரொப்பு அப்படின்னா 3. ஸோ இதில் நார்மலாக எழுதுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ப்ரொப்பு அப்படின்னா 3. நம்ம நேம் வந்து எப்படி ஐயூபேக் நேம் எழுதணும். ப்ரொப்பு அப்படின்னா 3 கார்பன், 1 2 3, 3 கார்பன் வந்துடும். ஸோ ப்ரொப்பேன் எழுதணும்னா CH3 நடுவில் CH2. இதுதான் நம்ம எழுதுகிற ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் CH3 போட்டு நடுவில் CH2 போடுறது தான் ஃபார்மெட்டு. ஸோ இதில் 2 OH சேர்க்கணும், அது 2வது பொசிஷனில். இப்போ நடுவில் CH3 CH ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், OH போட்டேன். சரி, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இது வந்து செயின்ல எல்லாமே லீனியரா இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சிக்கணும், எல்லாமே லீனியரா இருக்கு. இந்த கார்பன்ல தான் இந்த மெத்தினும் அட்டாச் ஆகிருக்கு, இந்த OH அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த CH3 CH மேலே OH போட்டு CH3 எழுதலாம். அதாவது இது ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், பட் அதே ஃபார்முலா, தட் இஸ் கால் ஐசோமெரிசம். ஸோ இது இந்த மாதிரி எழுதலாம். இப்படி எழுதும்போது இது ஐசோப்ரோப்பைல்னு சொல்லுவாங்க. ஐசோப்ரோப்பைல் ஏன்னா பிரான்ச்சாக இருக்கு இல்லையா, அதனால. ஸோ ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் அல்லது 2 ஆல். ஏன் 2 ஆல்னு சொல்கிறாங்கன்னா, 2வது இடத்துல நம்பர் கொடுத்தீங்கன்னா கார்பனுக்கு, இப்போ இந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 2வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி இதில் நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 2வது இடத்துல OH கேபிட்டல். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன் வரும். அதில் ஈயை மட்டும் எடுத்துட்டோம்னா 2வது இடத்துல நம்பர் கம்மியாகிற மாதிரி கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அது. அதே மாதிரி கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரியை வந்து 3 போட்டு இப்படி சொல்லுவோம், இதான் டெர்ஷரி. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் மீத்தேன் எழுதுவீங்க ஃபார்முலா. மீத்தேனுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? CH4ன்னு போடுவோம் மீத்தேனுக்கு. CH4 CH4. ஸோ இதில் ஹைட்ரஜன் 1 2 3 4 ரெண்டும் ஒன்று தான். நான் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப் வரிசையாக. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, இப்போ 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் மெத்தில் போடுவேன். ஸோ 3 ஹைட்ரஜன் பதிலாக மெத்தில். அப்போ C மேலே CH3
CH3. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் வந்து OH போட போறேன். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH அப்படின்னு போட மாட்டேன். பார்த்தீங்களா, வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ ரூட் யாரு தான், மீத்தேன் தான் எல்லாத்துக்குமே ரூட்டு. அதில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் என்ன குரூப் போடுறீங்களோ அதுபடி நேம் வரும். ஸோ இது வந்து டெர்ஷரி. டெர்ஷரி அப்படின்னா ஹைட்ரஜன் அவைலபிலிட்டியை வச்சு சொல்லலாம். ஒரு ஹைட்ரஜனுமே இல்லைன்னா அது டெர்ஷரி. இந்த கார்பனை வச்சு 3 கார்பனை சுற்றி 3 அல்கைல் குரூப் இருந்தால் டெர்ஷரி ஞாபகம் வச்சுக்கிங்க. சரி, இப்போ IUPAC நேம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? இப்போ இதை நான் தனியாக எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு IUPAC படி கார்பன் இருக்கிறதுக்கு நம்பர் கொடுக்கணும். இப்போ இப்படி கொடுக்கலாம், 1 2 3. இது ஒரு செயினு. அடுத்து அதே இதுதான் நம்பர் 1 2 3 இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 நம்பர் தான் இருக்கு. நம்பர் கொடுக்க முதல்ல தெரியணும். எப்படி நம்பர் கொடுக்கணும்னா கார்பனுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்படி இது ஒரு செயின், இது ஒரு செயின். ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று போல தான் இருக்கு, விச் மீன்ஸ் 3 தான், 3 தான் கார்பன் கொடுக்க முடியும். ஸோ அப்போ 3 இருந்தால் நமக்கு என்ன நேமு? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை 2 விதமாக எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 3 இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ப்ராப்பு. ப்ராப்பு ஞாபகம் வச்சுருங்க, ப்ராப்பு. ஸோ 2வது இடத்துல தான் என்ன இருக்கு? இந்த இடத்துல 2வது இடத்துல இது ரெண்டுத்துலையுமே பார்த்தாலும் 1 நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 2ல இதுலேயும் மெத்தில் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இதுலேயும் மெத்தில் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. அப்போ முதல்ல ஆல்கஹால் 2வது இடத்துல இருக்கு, 2 ஆல். இந்த மெத்தியில வந்து முன்னாடி போடுது, 2 மெத்தில். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் வர்றத, அதாவது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பை பின்னாடி போட்டுக்கணும், இந்த மெத்தில் எத்தில் வர்றத முன்னாடி போகணும். ஸோ இதுதான் அந்த IUPAC நேம். அடுத்தது நியோபென்டைல் ஆல்கஹால். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். நியோபென்டைல் ஆல்கஹால். நியோபென்டைல் ஆல்கஹாலுக்கு முதல்ல நீங்க தெரிய வேண்டியது மீத்தேன், CH4. ஸோ இது என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இப்போ இந்த 4 ஹைட்ரஜனை எடுத்துட்டு எது வந்து சப்ஸ்டியூட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, மெத்தில், CH3 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 CH3. சரிங்களா? இப்போ இந்த எதுலையாவது ஒரு CH3ல ஒரே ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு, இப்போ இது 2000, ஒரு OH பண்ண அவ்வளோதான். ஒரு ஹைட்ரஜன் போது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் உள்ள போகுது. இதுதான் நியோ பென்டைல் ஆல்கஹால். நியோ பென்டைல் ஆல்கஹால். சரி, IUPAC நேம் கொடுக்கணும். அப்போ முதல்ல நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்பர் கொடுக்கும்போது பாருங்க, 1 2 3 இப்படி நம்பர் கொடுத்துடக்கூடாது, தப்பு இது. சரிங்களா? அப்போ எப்படி நம்பர் கொடுக்கணும்? ஏன் இப்படி கொடுக்கக்கூடாதுன்னா, 2வது இடத்துல மெத்தில் இருக்கு. இதை எந்த ஃபங்க்ஷன் குரூப்னு சொல்ல முடியும்? ஒன்று CH3 OHன்னு இருந்தால் ஓகே, இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ நம்பர்லாம் கவனிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு கிடையாது, இப்படி கொடுக்க முடியாது. அப்போ வேற எப்படி கொடுக்குறது? நம்பர்ல பாருங்க, 1 2 3 இந்த செயின் கரெக்டு. 1 2 3 ஃபர்ஸ்ட் இடத்துல OH இருக்கிற மாதிரி. அப்ப இதுக்கு நேம் வந்து 3 இருக்கிறதுனால ப்ரொப்பு. 3 இருக்கிறதுனால ப்ரொப்பு. 1வது இடத்துல ஆல்கஹால் இருக்கிறதுனால 1 ஆல். 2வது இடத்துல 2 இருக்கு, அப்ப 2,2. இங்கேயும் ஒரு மெத்தில், இங்கேயும் மெத்தில், அப்ப 2,2 டைமெத்தில். சரிங்களா? இப்படிதான் நேம் கொடுக்கணும். ஸோ நீங்க இதுல கவனிக்க வேண்டியது, நேமை இதுல 1 2 இப்படிதான் கொடுக்கணும், இதுல இருந்து கொடுத்துடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா தப்பு. சரி, அடுத்தது ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கவுமே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ப்ரொப்பேன். ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். இப்போ ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு வந்ததுன்னா, இதுக்கு இது பியூட்டைல் வந்திருக்கனால 4 கார்பன் இருக்கு. இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள கார்பன் எடுக்கணும், அதாவது 3 என்னது? ப்ரொப்பு. இப்படி ஐசோன்னு வரும்போது அப்போ அதுல ஆல்கஹால். ப்ரொப்பு அப்படின்னா CH3
CH2 CH3 இதுதான் நார்மல் ப்ரொப்பேன். இதில் OH சப்ஸ்டியூட் ஆகணும். இந்த லாஸ்ட் CH2ல ஒரு OH போட்டுருங்க. இந்த ஒரு H எடுத்துட்டு CH3 போடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாருங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கார்பன் 4 ஆயிடுச்சு, பியூட்டைல் வந்துடும். செயின் படி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வரும்போது கண்ணை மூடிட்டு நம்பர் கொடுத்துருங்க. 1 2 3 CH2OH அதுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்க 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பு, 1வது இடத்துல இருக்கனால ஆல் 2 மெத்தில், 2ல மெத்தில் இருக்கு. ஸோ இதுதான் IUPAC நேம். அடுத்த காம்பவுண்டு பாருங்க, ஃபினைல் மெத்தனால் பார்க்க போனோம். ஃபினைல் மெத்தனால், இதுக்கு இன்னொரு பேர் பென்சைல் ஆல்கஹால்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபினைல் மெத்தனாலுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, மீத்தேன் தெரியணும். CH4 CH4. ஸோ இதில் என்ன அர்த்தம், இதில் H2 2 ஹைட்ரஜனை மட்டும் இப்படி எழுதுறது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூஷன் போடுறேன். அதாவது ஒரு இதில் C6H5, ஒரு இதில் OH போடுறேன். ஸோ அப்போ அது இந்த ஃபார்முலா எப்படி வரும், C6H5, இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இல்லையா, அதுக்கு பதிலாக பாண்டு C, இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா OH, CH2 இப்படி வரும். ஸோ இப்படி இருக்கும். சரிங்களா? இதை தான் வந்து இப்போ ரிங் ஃபார்ம் எழுதுனா கூட பென்சின் ரிங்கு போட்டு, இந்த இதுக்கு பதிலாக பென்சின் ரிங் போட்டு மேலே CH2 OHன்னு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் ஃபினைல், ஏன்னா இந்த பென்சின் பேர் ஃபினைல், இது மெத்தனால். ஃபினைல் மெத்தனால் காமனாக பேர். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அல்லைல் ஆல்கஹால் ரொம்ப ஈஸி தான். அல்லைல் ஆல்கஹால் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அல்லைல் ஆல்கஹால் டபுள் பாண்டில் OH இருக்கணும். நம்ம வந்து ப்ரொப்பைன் எடுத்துப்போம், டபுள் பாண்டில் OH இருக்கணும். சரிங்களா? அல்லைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னா டபுள் பாண்டில் OH இருக்கணும். அப்போ நம்ம டபுள் பாண்ட் இருக்கிறது ப்ரொப் எடுத்துக்கணும். 1 2 3, ஃபர்ஸ்ட்டு CH3 லாஸ்ட்டும் CH3 போட்டு நடுவில் CH2 போட்டிங்கன்னா இது ப்ரொப்பேன். இந்த ப்ரொப்பேனில் CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இங்கே ஒரு H, இங்கே ஒரு H குறைச்சி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஆல்கஹாலுக்கு வந்து லாஸ்ட் இதில் ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிட்டு OH அப்படி எழுதினேன். இதில் 2 ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ IUPAC இப்படி நம்பர் கொடுக்கும்போது 1 2 3 ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறதுக்கு தான் நம்பர் சின்னதாக இருக்கணும். 3 இருக்கிறதுனால ப்ரொப்பு, 1வது இடத்துல ஆல்கஹால் இருக்கு, 1 நாள் ப்ரொப்பு 1 நாள். சரி, அப்போ இந்த ஈனை விட்டுட்டோமே, அப்போ இந்த 1 நாளுக்கு முன்னாடி 2 சேர்க்கணும், 2 ஸோ திரும்ப எழுதுகிறேன் பாருங்க. ப்ரொப்பு முதல்ல போடணும், ப்ரொப்பு 1 4 நடுவில் வந்து 2 சேர்க்கணும். ஸோ இதுதான் IUPAC நேம். அடுத்த காம்பவுண்ட் பேர் சைக்ளோ ஹெக்சனால், சைக்ளோ ஹெக்சனால்னு இருக்கு. சரி, இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இல்லை சைக்ளோ ஹெக்சைல் ஆல்கஹால் ரொம்ப சிம்பிள். பென்சின் ரிங்கு உள்ள வந்து ரிங்கு போட்டீங்கன்னா உள்ள ரிங்கி போட்டீங்கன்னா பென்சின், போடலன்னா சைக்ளோ ஹெக்சைல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸோ இது போட்டு இப்படி போட்டீங்கன்னாலும் பென்சின் தான், அல்லது இப்படி போட்டாலும் பென்சின் தான். ஆனால் பிளெயினாக போட்டீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. உள்ள பாண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. இது சைக்ளோ ஹெக்சேன். இந்த கிரீன் கலரில் போட்டிருக்கிறது சைக்ளோ ஹெக்சேன். ஸோ இதான் அவங்க புக்கில் கொடுத்துருக்குறாங்க, சைக்ளோ ஹெக்சேன். இதில் ஏதாவது ஒரு இடத்துல OH குரூப் இருக்கும். நான் இந்த இடத்துல போடுறேன் OH. ஸோ சைக்ளோ ஹெக்சேனுங்கிறது சைக்ளோ ஹெக்சனால், சைக்ளோ ஹெக்சனால் அப்படின்னு ஆயிரும். அல்லது சைக்ளோ
ஹெக்ஸைல் ஆல்கஹால், எதுனாலும் ஒண்ணுதான். சைக்ளோ ஹெக்ஸைல் ஆல்கஹால். சரி, அடுத்த காம்பவுண்ட் பாருங்க. ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரையால், சாரி, ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரையால் அப்படின்னு இருக்கு. ஈஸியா கிளிசரால் நம்ம யூஸ் பண்றது. இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஸோ கிளிசரால் எழுத போறேன். ப்ரோப்பேன்னா இப்போ CH3 CH2 CH2 CH3. ஸோ இது நார்மலா ப்ரோப்பேன். ட்ரையால் அப்படிங்கிறது CH2 CH CH2. 3 இடத்துலையுமே ஒரு ஹைச் எடுத்துட்டு OH போட்டுருந்தேன். OH. ஸோ இதுதான் கிளிசரால். ஸோ இப்போ இதுக்கு ஐயுபிஏசி நேம் பாருங்க. ஸோ வந்து நம்பர் கொடுக்கணும். ஸோ 1 2 3 எப்படி வேணாலும் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்போ ப்ரோப்பு 1 2 3 ட்ரைஆர், ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரைஆர். ஸோ இதுதான் நேம். ஸோ அடுத்தது எவால்வேட் யுவர் செல்ஃப் கேட்டிருக்கு. நீங்கள் இதை என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ABC டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு ஆன்சரை போடுறேன். தேங்க்யூ.